ஹலோ. சார் நவீன்ராஜ் பூபதி சாருங்களா சார்? ஆமாங்க. பஜாஜ் ஈரோடு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க மேம். சார் டிசம்பரில் வந்து சேலரி பர்சனல் லோன் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே மேம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் நீட் இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ ஏதாவது லோன் ஏதாவது தேவைப்படுங்களா சார்? இல்லைங்க மேம், நான் லோன் அமௌண்ட் வந்து அதிகமாக கேட்டிருந்தேன். அவ்வளோ எனக்கு ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னாங்க. சார் சேலரி வந்து 20,000 மென்ஷன் பண்ணியிருக்கீங்க சார். எவ்வளோ தேவைப்படுது சார்? மேம் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுதுங்க. 3 லட்ச ரூபாவா? சார் 20,000 ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க சார். அப்போ வேண்டாங்க மேம், எனக்கு வேணாம். நான் வேற எங்கேயாச்சும் கிடைக்கிற பக்கத்தில் வாங்கிக்கிறேங்க. ஆக்சுவலி இதுவே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறீங்களா சார் பஜாஜில்? ஃபஸ்ட் டைம்னா உங்களுக்கு வந்து 95,000 தான். எவ்வளோ சேலரி இருந்தாலும் 95,000 தான் வரும். இது எப்படி கட்டுறீங்கன்னு பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு. அதாவது பஜாஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கார்டு ஆக்டிவேட் ஆனது 2012. சார் அது கார்டு இஎம்ஐ கார்டுக்கும் பர்சனல் லோனுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப இருந்து இது வரைக்கும் நான் ஒரு 4 தடவை பர்சனல் லோன் 40,000 ஒரு 2 தடவை எடுத்திருக்கேன். 96,000 ரூபா ஒரு தடவை எடுத்திருக்கேன். சார் அது வந்து ப்ரீ அப்ரூவல் ஆஃபர்ல எடுத்திருப்பீங்க, சரிங்களா? இது வந்து உங்களோட சேலரி பேஸ் பண்ணி நமக்கு வாங்குறது. 20,000 வந்து அப்படியே சேலரி கிரெடிட் ஆகுமா இல்லை எப்படிங்க சார்? அப்படியே கிரெடிட் ஆகும். இஎஸ்ஐபியை பிடிச்சது போக கிரெடிட் ஆகும். ஆமா ஆமா ஆமாங்க. இஎஸ்ஐபியை பிடிச்சது போக எவ்வளோ கிரெடிட் ஆகும் சார்? 19,800 ரூபாய் ஆட் ஆகுங்க மேம். 22,000 ரூபாய் சேலரி. ஓகே ஓகே. 19,800 கிரெடிட் ஆகும். ஆமாம். ஸோ இப்போ வந்து இது உங்கள் சேலரி பேஸ் பண்ணி வரனால ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து 95,000 to 1.5 தான் நமக்கு ஆஃபரே வரும். 95,000 தான் வரும். ஓகே மேம். 95,000. இப்போ நான் வந்து எத்தனை மந்த் டென்யூர் போட முடியுங்க மேம் அதில்? எவ்வளோ சார்? எத்தனை மாதம் டென்யூர் போட முடியும்னு கேட்குறேன். மினிமம் வந்து 24 months to மேக்ஸிமம் 60 மாதம் வரைக்கும் போடலாம் சார். ஓகே மேம். 24 monthsனா எனக்கு மொத்தம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குங்க? சார் இது வந்து ஆக்சுவலி பழைய அப்ளிகேஷன். உங்களுக்கு நீட்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து புதுசாக தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி தான் நான் சொல்ல முடியும். இல்லை வேணாங்க மேம், தேங்க்யூ. ஏன்னா நம்ம சும்மா செக் பண்ணிட்டு அடுத்து எடுக்கலன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் சும்மா செக் பண்ணுறதுக்கு எதுக்கு மேம் கால் பண்ணீங்க? நான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னேனா? நீங்களே கால் பண்ணீங்க. இல்லை சார், உங்களுக்கு ஒரு நிமிஷம். இல்லை நீங்கள் இல்லை, இப்போ நான் கால் பண்ணி லோன் வேணும்னு கேட்கல. உங்ககிட்ட நான் கால் பண்ணி லோன் வேணும்னு கேட்டேனா? லோன் வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் வந்து பண்ண முடியாதுல்ல, ஏன்னா என்கொயரி. ஓகே மேம். அப்போ ஏன் எனக்கு இது பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு நீங்கள் செக் பண்ணவே வேணாங்கிறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அதாவது மாசத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணேன். ஆமாங்க மேம். மாசத்துல எனக்கு வந்து ஒரு 25 தடவை கால் பண்றீங்க, லோன் வேணுமா அப்படின்ட்டு. சார் நான் பண்ணதில்லை சார். ஓகே. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த டைம் தேவைப்பட்டிருக்காது. அகைன் ஒரு 3 மாசம் கழிச்சு கூட சில பேருக்கு லோன் தேவைப்படலாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை வேணாம். அதனால தான் கேட்குறோம். இல்லை வேணாம், தேங்க்யூ மேம்.